முதல்ல மேமோகிராம் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பெண் டெக்னீஷியன் அவங்க மார்பகத்தை 2 தட்டுகளுக்கு இடையில வச்சு சில நொடிகள் அழுத்தம் கொடுத்து ஒரு 2 கோணங்களில் அந்த மார்பகங்களை படம் எடுப்பாங்க. மொத்த ப்ரொசீஜருமே ஒரு சில நிமிஷங்களில் முடிஞ்சிடும். மேமோகிராம் எடுக்கிறதுனால ஏதாச்சும் பக்க விளைவுகள் இருக்கா? இந்த மேமோகிராம் பரிசோதனை பண்ணும்போது மார்பகத்தில் கொஞ்சம் அழுத்துவாங்க இல்லையா, அந்த அழுத்தத்தினால லேசாக வலி இல்லாட்ட ஒரு மாதிரி டைட்னஸ் ஏற்படலாம். இதில் யூஸ் பண்ணுற ரேடியேஷனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால், நம்ம அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கிற இயற்கையான ரேடியேஷனை விட இதில் குறைவாக தான் இருக்கும். இதோட முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். மேமோகிராம் பிரெஸ்ட் கேன்சரை ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் அதோட மிகப்பெரிய பெனிஃபிட். அதாவது 0.5 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கும் போதே அதை கண்டுபிடிச்சிரும். ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அது ரொம்ப சின்னதாக நம்மளால் கையில் தொட்டு பார்த்து உணர முடியாத அளவில் இருக்கும்போதே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிகிச்சையும் குறுகிய காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுலேருந்து முழுசாக நம்ம குணமடைகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது அந்த டிசீஸோட தன்மையே நம்ம உடம்புல அடுத்து இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஸோ மேமோகிராம்ங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் டூல் மட்டும் இல்லை, அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மேமோகிராம் ஸ்க்ரீனிங் பண்ணுறது அதே கான்செப்ட் தான்.